இவ்வளோ வேகமா எங்கடா போயின்னு இருக்கீங்கன்னு தானே கேக்குறீங்க. நம்ம ஏ டு டி நந்தா ப்ரோவோட கல்யாணத்துக்கு தான் நானும் தீபக்கும் போயிட்டு இருக்கோம். போயின்னு இருக்கோம் இல்ல போயிட்டு வந்துட்டோம். அந்த காணொலியை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆல்மோஸ்ட் தமிழ் கம்யூனிட்டியில இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே வந்திருந்தாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். கல்யாணம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. பா தீபகே, உனக்கு எப்ப கல்யாணம்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். கல்யாணமா? நீ ஓகே சொன்னா இப்பவே பண்ணிக்கலாம்டா அப்படின்றான் தீபக். எனக்கு செம்ம ஷாக்கு. எப்படிடா நம்ம மனசுல இருக்கிறது இவ்வளவு கரெக்டா சொல்றான்னு ஆயிடுச்சு. சரி சரி கதைக்கு வருவோம். ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு தீபக் என் வீட்டுக்கு வந்தான். கண்டென்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, போய் கிளம்பிடான்னா. ஒரு 5 மணிக்கு கிளம்ப சொன்னா நான் ஒரு 5:30 மணிக்கே கிளம்பி ரெடி ஆயிட்டேன். அங்க இருந்து கிளம்பி சிக்கமா தீபக்கோட வீட்டுக்கு போறேன். எதுக்கு? சிக்கத்தை குடுக்கறதுக்கு. தீபக் வீட்டுக்கு வெளியே சிக்கத்தை கொடுப்பான், அதை நீங்களே பாத்துருப்பீங்க. ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே கப் சிப்புன்னு ஆயிட்டான். அப்புறமா அம்மா அவங்கள மாதிரியே அழகா ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து குத்தாங்க. நான் காஃபி குடிக்க ஆரம்பிக்கும் போது குளிக்க போறேன்னு சொன்னா நான் காஃபி குச்சு முச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கிளம்பிட்டேன். கபில அசீரமா வந்துட்டேன் பாரு, போலாம் வாடான்றான் தீபக். சரி என்ன இது நம்மளுக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சுனே சரி வாப்பா போலாம் வாப்பா, அங்க கல்யாணம் முடிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தீபக் வளர்கிற கோழியை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. போய் பார்த்தா இந்த சிறான சிக்கமா இவனுக்காக ஒரு தனி வீடியோவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்க்கணும்னா கபிலனை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கமா கூகுள் மேப்பை போட்டு காடியை பற்றின்னு கிளம்பிட்டோம். உள்ள போகும்போதே பாட்டு சத்தம்லாம் பயங்கரமா இருந்தது. உள்ள போகும்போதே கரெக்டா நம்ம பாரிசாலனை பார்த்துட்டோம். பார்த்த ஷாக்ல எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. ஆனா தீபக்கு கருக்கா ஒரு போட்டோவே எடுத்துட்டான். உள்ள போன உடனே நம்ம டேனி ப்ரோவை பார்த்தேன். அடுத்தது மஜாவா நம்ம மாமா நின்றுந்தான்னா, மாமா எப்படி இருன்னு கேட்டேன். மஜாவா இருக்கிற மாமான்னு சொன்னேன். அடுத்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ப்ரோவை பார்த்தேன். நெக்ஸ்ட் நம்ம கூஃபி ப்ரோ. அப்பதான் ஏதோ ஜெயிச்சு டான்ஸ் ஆட விட்ட, இப்ப வரியாப்பான்னு ஒரு பேச்சுக்கு கேட்டேன். உடனே வாப்பான் செஸ் போர்டு எடுத்து வைக்கிறாரு. நான் உடனே பாய் பான்ட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அண்ணன் குரூட். அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல வந்து ராப்புல நம்மள கலாய்ச்சி சூரிய உர்றாரு. அப்புறமா நம்ம ஏ டு டி அண்ணன் கிட்ட போட்டோ எடுத்துட்டு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு கம்பாவோட கிளம்பிட்டோம். கம்பா எல்லாம் விட்டு முடிச்சுட்டு சுத்தி முத்தி பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம கண்டென்ட் ஹப் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு டான்ஸ் ஆட போனோம். டான்ஸ்னா நீங்க நினைக்கிற டான்ஸ் இல்ல, நம்ம செஸ்ட் டான்ஸ். தீபக் ஒருத்தரையும் விட்டு வைக்கல, எல்லாரையுமே ஆட வச்சிட்டான். ஏன் அங்க பாருங்க நம்ம இர்ஃபான் அண்ணனே ஆடுற. அப்புறமா நம்ம யூத் படம் வில்லன் தாஜ்மோலா ப்ரோ படத்துல தான் ப்ரோ சிக்கும், ஆனா நேர்ல செம்ம மஜா. அதுக்கப்புறமா தான் நம்ம காத்தாடி கிளப் ஆல்ரெடி 10 வருஷம் பழகுன மாதிரி அவ்வளவு ஜாலியா பேசினாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்தோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்தாரு, நம்ம மதன் கௌரி அண்ணன் தான். அவருக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன பார்த்த உடனே ப்ரோ யானை கவலம் தானேன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு சரியான ஷாக்கு. நம்ம டிடிஎஃப் வாசன் அண்ணன் பிளாக் ஷீப் ப்ரோன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி மேரிட் லைஃப் ஏ டு டி நந்தா ப்ரோ.